வெல்கம் டு ஆதிக்குடி ஃபார்ம்ஸ். இந்த வீடியோவில் ஊட்டி அட்வென்ச்சர் ட்ரிப், அதாவது ஈகிள்ஸ் டேர்ன்னு சொல்லக்கூடிய அந்த பிளேஸ்க்கு போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சாக்லேட் ஃபேக்ட்ரி, டீ ஃபேக்ட்ரிக்கும் நம்ம போய் விசிட் பண்ண போகிறோம். நம்ம கொஞ்சம் தூரம் மேலே ஏறினதுமே கிளைமேட் செம்ம சேஞ்சிங் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்தால் நிப்பாட்டு போட்டாங்க. இல்ல போல பாட்டு சொல்றேன். வந்து கார் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு டிராஃபிக் ஆயிடுச்சு. நம்மளோட தான் ஃபர்ஸ்ட் காரு. அதான் கிளியர் பண்ணி விட்டாங்க. ஊட்டி அட்வென்ச்சர் பிளேஸ் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு வந்தாச்சு. அங்கேயே தான் சாக்லேட் ஃபேக்ட்ரியும் டீ ஃபேக்ட்ரி ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது. இதுதான் வந்து டீ ஃபேக்ட்ரி. ஃபஸ்ட்டு நம்ம சாக்லேட் ஃபேக்ட்ரிக்குள்ளே தான் போக போகிறோம். கார் பார்க்கிங்க்கு அப்புறம் டேக் கொடுப்பாங்க. ஒருத்தருக்கு ஒரு டேக் கொடுப்பாங்க. இங்கே மட்டும் இல்லை, அட்வென்ச்சர்ஸ் பிளேஸ்லையும் டேக் கையில் போட்டுக்கிற மாதிரி கொடுப்பாங்க. யா டெல் மீ. Celsius in liquid form milk, dark and white chocolates are kept separate and then molded into shapes and sizes with nuts, flavors to the consumer's choices. Cocoa bean roasting is done at 135 degrees Celsius, where beans are roasted and once roasted beans are broken with the milk. Then they are grinded at 50 degrees Celsius in all milk machine, and then cocoa butter, when grinded with heating, it is called as 40 kilograms of sugar and 22 kilograms of cocoa butter is added. For white chocolate, 30 kilograms cocoa butter, 40 kilograms sugar, 22 kilograms milk powder are three ingredients. Dark chocolate is added with 34 kilograms of aromas for 30 kilograms. After 24 hours of conching, the chocolate is transferred to a different tank. சாக்லேட் ஒயிட் சாக்லேட்டும் டார்க் சாக்லேட்டும் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. நம்ம டீ ஃபேக்ட்ரிக்குள்ளே போக போகிறோம். வாங்க பார்க்கலாம். History of tea, ticket rate. எல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறது நேச்சுரல் ட்ரை தான். அதான் 20 நாளுக்கு அப்புறம் நம்ம மார்க்கெட்டில் வந்து டீ தூள். ஆமாங்க, அதெல்லாம் ஒரு நாளில் பண்ணிடலாம். ஓ, இது 20 நாளுக்கு அப்புறம் தான் டீ தூளாக மாறும். ஓ, அப்படி மாறினப்புறம் இதெல்லாம் வெளிநாட்டு எக்ஸ்போர்ட் ஆகும். நம்ம தமிழ்நாட்டுக்கு இல்லை. ஓகே, போனீங்கன்னா டீ தருவாங்க, கீழே பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. இந்த இடத்துல இவங்க தயாரிக்கிறது உள்ள டீ கொடுப்பாங்க ஃப்ரீயா. Five partitions between two high-speed stainless steel sharpened rollers, and finally, crushed leaves are sent into the fermentation drum, where shapes are formed, and at sea effect, the tea is oxidized. The tea leaves are oxidized or fermented according to the room temperature, and after fermentation, it is dried at 125 degrees Celsius. Once the leaves are dried, it is sent into fine. Essential oils and benefits. நாங்கள் எந்த வித ஆயிலுமே பர்ச்சேஸ் பண்ணல, ஏன்னா யூத்னா அப்படித்தான் இருக்கும். இந்த டைலாக மைண்டில் வச்சுக்கொடின்னு போயிட்டாரு. இங்கேருந்து லெஃப்ட் டர்ன் பண்ணாலே நம்மளுக்கு அந்த அட்வென்ச்சர் பிளேஸ் தான். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் போனது 3 ரைடு மட்டும்தான். அதுலேயும் டப்பி ரைடு தான் வேற லெவலில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம அட்வென்ச்சர் பிளேஸுக்கு தான் போக போகிறோம். விளையாடுறது தமிழ் அது என்ன இங்கிலீஷ் அவைலபிள் ஃபர்ஸ்ட் கூட வச்சுட்டே நீ சைட் அடிக்கணும்னு சொல்கிற வந்த வேலையை அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஜிப்லைன் ஸ்கை பிரிட்ஜ் அது ஆஸ் யூஷுவல் வரும். ப்ளஸ் வந்து இந்த ஸ்லைடிங் ஆக்டிவிட்டி வரும். இது வந்து ஏர் பேக் ஆக்டிவிட்டி. ஓ, இது வந்து ஸ்லைட் ஆகி வந்து இந்த ஏர் பேக் இருக்கும், ஃபாலோ ஆகிற மாதிரி இருக்கும். இது நல்லா ஃபன்னாக இருக்கும். சேம் 1000 rupees வரும். இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு 700 வரும். ஓகே, 100 லெஸ் வரும். ஒரு ஆள் எடுக்கும்போது, ஒரு ஆள் 2 ஆக்டிவிட்டி எடுக்கும்போது 100 லெஸ் வரும்.
ஹைட்ராபாத் பிரியாணி போயிருந்தோம். டேஸ்ட்டும் நார்மலா தான் இருந்துச்சு. அதர்வைஸ் குவான்டிட்டி வேற லெவல் தான். அந்த கடைக்கு போக போகிறோம். அங்கே டிஃப்ரெண்ட்டாக என்னென்னமோ இருக்குது. அது என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே வாத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதையும் பார்த்தேன். ப்ரொக்கோலி இது என்ன பாட்டிமா அது என்னது? வெள்ளரிக்காய்ங்களா? ஓ சைனீஸ். ஊட்டி வெள்ளரிக்காய். ப்ரொக்கோலி எவ்வளோங்க? இது ஒரு டிஃப்ரெண்டான கேபேஜ். ஏதோ ஒரு டென்ஷன்ல இருந்து கொஞ்சம் என்ன பாட்டி டென்ஷன் செட்டா ஒன்றும் கிடையாது, ஜாலியாக இருக்கும். இதை வந்து வீட்டுக்கு கொண்டு போன்னு சொல்லிட்டாங்க. அவங்க நம்மளுக்கு ஸ்பெஷலாக ஒன்று கொடுக்குறாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைனீஸ் ஐட்டது வெரைட்டி. ஆனால் பச்சை தண்ணி போட்டு சால்ட்டை போட்டு கொதிக்க வச்சு உள்ளே போட்டு இருக்கணும் தெரியுமா, ஜிஞ்சர் அந்த இதெல்லாம் போட்டு. அது இந்த கடையில் ஸ்பெஷலாக நம்மளுக்கு வந்து தனியாக கட் பண்ணி தராங்க வெள்ளரிக்காய், எல்லோ கலர் வெள்ளரிக்காய். டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இலையெல்லாம் கொடுங்க. வந்து கோத்தகிரி ரோட் வழியாக நம்ம இறங்கிட்டு இருக்கோம். இங்கே வியூஸ் நல்லா செமையாக இருக்கு. கேபேஜ் எல்லாம் கூட ஊட்டியிலேருந்து கொடைக்கானல் வழியாக நம்ம கீழே இறங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி பிளான் பண்ணி போயிட்டு இருந்தோம். அப்படி போகிற வழி எல்லாமே வெஜிடபிள்ஸ் கல்டிவேஷன் அண்டு ஹார்வெஸ்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. குறிப்பாக பீட்ரூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் எங்களுக்கு டைம் இல்லாதனால நாங்கள் அதை வந்து வீடியோ எடுக்க முடியலை. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் கண்டிப்பாக வீடியோ எடுக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஆதிக்குடி ஃபார்ம்ஸ்.